இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த இடம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையில் கிளம்பிட்டவங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறையா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஃபேமிலியாக போகலான்னு நான் முடிவு பண்ணேன். எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்னா திருவனந்தபுரம் வெம்பைங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு வாட்டர் தீம் பார்க் தான் போய்கிட்டு இருக்கோம். பேர் ஹாப்பி லேண்ட். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னா நேராக திருவனந்தபுரத்தில் இறங்கிருங்க. வெம்பைங்கிற ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டூரிஸ்ட் பஸ்ஸில் எல்லாம் வர்றீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு இங்கே இடங்கள்லாம் இருக்குது. நிறைய பார்க்கிங் ஏரியா இருக்குது. வண்டியிலலாம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி இந்த இடத்துல டிக்கெட் எவ்வளோன்னா விடுமுறை நாட்களில் 700 சார்ஜ் பண்ணுறாங்க. விடுமுறை இல்லாத நாட்களில் 650. குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இங்கே குழந்தைகளுக்கு ஹைட்டு வச்சு தான் இங்கே டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 120 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க சைல்டு கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு 550 ரூபா நினைக்கிறேன் டிக்கெட்டு. அதே மாதிரிக்கே 120 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ. அவங்களுக்கு டிக்கெட் எடுக்க வேணாம். அதே மாதிரி இங்கே லாக்கர் ரூம்லாம் கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் பணம் அப்புறமா நகை இந்த மாதிரிக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை இங்கே லாக்கர் ரூமில் வச்சு பூட்டிடலாம். பூட்டிட்டு நீங்கள் ஜாலியாக விளையாட போயிடலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அப்புறமா பாத்ரூம்லாம் அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரிக்கு நிறைய நம்ம ட்ரிங்க்ஸ் குடிக்கிறக்க இல்லை காப்பி குடிக்கிறக்கு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய இடங்களும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா விலங்குகள்லாம் வச்சு பயன்படுத்துகிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. கலர் லைட்டெல்லாம் போட்டு நம்ம இந்த மிருகங்களை உருமும். திடீர்னு சிங்கம் நம்மளை பயன்படுத்தும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுவித ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரிக்கே அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோம்னா இந்த பேய்களை வச்சு பயன்படுத்துவாங்க. கோஸ்ட் வில்லான்னு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே போனேன். அங்கே இந்த பேய்கள்லாம் வச்சு பயன்படுத்துகிறாங்க. அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இருட்டாக இருக்கும். உள்ளே விட்டுருவாங்க. திடீர்னு பேய் அங்கே அப்படி பயன்படுத்தும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் உள்ளே போனதுக்கப்புறமா ஒரே அலறல் சத்தம் தான். அடுத்ததான் நம்ம எங்கே போனோம்னா இந்த கார் ஓட்டி பழகிற ஒரு இடம் தான் சொல்லலாம். காரில் ஓட்டலாம். கார் ஓட்ட தெரியாதவங்க கூட இந்த காரை ஓட்டினா அவருக்கு தைரியம் வந்துடும். நம்மளாலையும் கார் ஓட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புதுவித ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அப்புறமா படம் பார்க்குற கண்டிப்பாக போனோம். என்ன படம் பார்க்க போனாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3D படம் கண்ணாடியெல்லாம் கொடுத்துருவாங்க. இது 3D படம்னு சொல்ல முடியாது. 5D ரொம்ப பக்கத்தில் வர்ற மணிக்கு இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ரெயினில் போகிற மணிக்கு இந்த 3Dயில் காமிப்பாங்க. நமக்கு அந்த ட்ரெயினில் போகிற மணிக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். சேர்லாம் அப்படி இப்படி நான் ஆடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தண்டவாளம் திடீர்னு உடஞ்சி விழுந்துடும். பயங்கரமாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறமா மேஜிக் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போனோம். அது ஒரு ஒரு பாதையை தேடி போகணும். ஒரு இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. நீங்களே கண்டுபிடிச்சி நீங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேடி அப்படியே போனோம். ரூட்டை தேடி கண்டுபிடிச்சி போனோம். நல்லா இருந்துச்சு. அப்புறமா உள்ளே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா நம்ம இப்போ எங்கே போனோம்னா நம்ம ஃபுல்லாக ரைடு பண்ண போகிறோம். ராட்டனத்தில் ஏற போகிறோம். இந்த கப்பல் ராட்டனத்தில் தான் போனோம். இங்கே நம்ம இந்த ராட்டனத்தை நம்ம ஃபேமிலியாக நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த ராட்டனம் இது நல்லா ஸ்பீடாக சுற்றும். இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ராட்டனம்னே சொல்லுவேன் நான். ஏன்னா ரொம்ப வயசானவங்களாம் இதில் ஏறாதீங்க. அதாவது சின்ன பசங்களும் இதில் ஏறாதீங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு ராட்டனம். நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஃபேமிலியாக நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ராட்டனமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ரைடெல்லாம் முடிச்சாச்சு. பெரியவங்களுக்கான ரைடு எல்லாமே முடிச்சாச்சு. சின்ன பசங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கும் இங்கே ரைடு பண்ணுறதுக்கு சின்ன ராட்டனங்கள்லாம் இருக்குது. அதாவது கிட்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போனாலே போதும். அதாவது இந்த சுத்துற ராட்டனம் அப்புறமா தவக்கலை ராட்டனம் அது நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா அந்த ஏரோப்ளேன் ராட்டனம் அது நல்லா இருந்துச்சு. இந்த விமான ராட்டனம் அப்புறமா ரயிலை விட்டுட்டேனே அது நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு. சின்ன பசங்க விளாட்றக்கான சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ இதை முடிச்சுட்டு அப்புறமா ஒரு மதியம் ஆயிடுச்சு. ஒரு மணி ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு முடிகிறக்குள்ளேயுமே 1 மணி ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் சாப்பிட்றக்காண்டி போயிட்டோம். இங்கே சாப்பாடு 130, பிரியாணி 160 சார்ஜ் பண்ணுறாங்க. 160க்கு பிரியாணி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன்.
நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, நேராக தண்ணிக்குள்ளே தான் இறங்க போகிறோம். இங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்கு 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 3மே நல்லா தான் இருந்துச்சு. அது வீடியோவாக ஃபுல்லாக எடுக்க முடியலை, ஏன்னா குளிக்கிற இடத்துல வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போர்டெல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்களா, அதனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்துட்டு இந்த தண்ணியில் சரிகிட்டே போகிறது என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. இதில் நான் 2-3 தடவை நான் ஏறினேன். ரப்பர் மணிக்கு இருக்கும், அதை நம்ம கையில் பிடிச்சி அப்படியே சரிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் 2-3 தடவை நான் ட்ரை பண்ணேன். அதே மணிக்கு இது வந்து நம்ம ஃபேமிலியாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு 3 பேர் உட்காரலாம். 2 பெரியவங்க, ஒரு சின்ன பசங்களே நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இது வந்து. அப்புறமா இந்த பைப்புலேருந்து அப்படியே சரி வர்றது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஃபேமிலியாக நம்ம ட்ரை பண்ணலாம். 3 பேரும் போகலாம், 2 பேரும் போகலாம். அடுத்ததாக இது ஒரு டேஞ்சரான ஒரு ரைடுன்னு சொல்லுவேன். இதை வந்து பெரியவங்களை யாருமே ட்ரை பண்ணாதீங்க, சின்ன பசங்களையும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டேஞ்சரான ஒரு ரைடு. இது வந்து அடிலாம் போடும், ரொம்ப ஸ்பீடாக போகும். இப்போ வந்து இந்த இடத்துல உள்ள எல்லா இடத்தையுமே நான் காமிச்சிட்டேன், ஒரு இடத்த தவிர. ஒரு அதாவது ஒரு மாடு மாணிக்க இருக்கும். அந்த மாடில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு இது ஆடிக்கிட்டே இருக்கும். அதை நான் வீடியோவை எடுக்கலை, அது எடுக்க மறந்துட்டேன் நான். அந்த இடத்துக்கு வந்தங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிக்கிறக்குள்ளேயுமே சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் 6 மணி வரை தான். காலையில் ஒரு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6 மணி வரை தான் இங்கே எல்லாமே விளையாடலாம் முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே எப்படியும் 5:30 மணி ஆயிடுச்சு. அப்புறமா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. அதாவது நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு புதுவித ஒரு அனுபவமாக இருக்கும். எப்பயும் வேலை விட்டால் வீடு இப்படி இருக்கிற காட்டில் இந்த மணிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஃபேமிலியாக நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாகவும் ஒரு மலரும் நினைவுகளாகவும் இருக்குங்கிறத எந்த வித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.